அப்படிப்பட்ட நம்முடைய அரசினுடைய முக்கிய சாதனைகளை தலைப்புச் செய்திகளாக சுருக்கமா சொல்லணும்னா, ஆதித்த திராவிடர் மற்றும் பழங்குடியினுடைய மக்கள் தொகை சதவிகிதத்திற்கேற்ப வழங்கப்படக்கூடிய நிதியை முழுமையாக பயன்படுத்துறத உறுதி செய்ய தமிழ்நாடு ஆதித்த திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம், மாநில ஆணையம், விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறோம். கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் இருக்கிற ஆதித்த திராவிடர் குடியிருப்புகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகிற வகையில 1000 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட அயோத்தி தேச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமூக நல்லிணக்கம், சாதி பாகுபாடற்ற சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில 10 கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ரூபாய் வீதம் நிதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையில 10 கிராம பஞ்சாயத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் வீதம் உயர்த்தி சமூக நலனுக்கு விருது வழங்க அறிவிச்சிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகள்ல சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிறேன். ஆனால் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் இந்த 174 மாணவர்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. ஒரு சமூகத்தோட முன்னேற்றம் என்பது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை நாம எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக பார்க்கிறோம் என்பதில் தான் இருக்கு. அதுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்களே சாட்சி. நாம மாணவருடைய கல்விக்காக பல திட்டங்களை செயல்படுத்துவது மட்டுமல்ல, அதிக எண்ணிக்கையில விடுதிகளையும் கட்டி இருக்கிறோம். மாணவருடைய முன்னேற்றம் என்பது கண்கள் மாதிரினா, பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இதய துடிப்பு மாதிரி. அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றத்தை வைத்து அளவிடுகிறேன் சொன்னார். அதனாலதான் பெரிதும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கிற ஆதித்த திராவிட மகளிரை நில உடைமையாளராக மாற்றி அவங்களுடைய சமநிலை மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு நன்னிலம் என்ற ஆதித்த திராவிட மகளிருக்கான நிலம் வாங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகள்ல 625 பயனாளிகளுக்கு 30 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு மகளிரை நில உடைமையாளராக நம் அரசு மாற்றி இருக்கு என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நம் அரசினுடைய முத்திரை திட்டமான மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தில் அதிக பயனடையக்கூடியவர்கள் நம்ம ஆதித்த திராவிட சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் தான். பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், வளர்ச்சிக்கான அடிப்படை வருமான ஈட்டுகிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தாட்கோ மூலம் வழங்கப்படுகிற மானியத்தை 2023ஆம் ஆண்டு முதல் 2,50,000 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். பொருளாதார முன்னேற்றத்திற்காக நான் தொடங்கி வைச்ச ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் 3,950 முனைவோருக்கு 630 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியிருக்கிறோம்.